ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 8 सितंबर 2025। इस कलियुगी तमो प्रधान जर्जरी भूत पुराने वृक्ष को भस्म करने के लिए संगठन रूप में फुल फोर्स से योग ज्वाला प्रज्वलित करो। பாபா சொல்றார், இந்த கலியுகத்தினுடைய தமோ பிரதானமான இற்றுப்போன நிலையில் இருக்கக்கூடிய சிருஷ்டியை, பழமையாகிவிட்ட சிருஷ்டியை, சிருஷ்டி மரத்தை பஸ்மம் செய்வதற்காக அல்லது அழிப்பதற்காக ஒருங்கிணைந்த ரூபத்திலே முழு வேகத்தோடு யோக ஜுவாலையை மூட்டிவிடுங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த ரூபத்தில், தனித்தனி நபரா பண்ணா இதுக்கு ஒத்து வராது. ஏன்னா பழைய உலகம் என்ற சிருஷ்டியை நம்ம மாற்றணும், பழைய மரத்தை நம்ம பஸ்மம் பண்ணணும். என்ன மரம் இதற்கு மேல் ஒன்றும் உதவாத நிலையை அடைஞ்சிருச்சு, தமோ பிரதானமான இற்று போன நிலையை அடைஞ்சிருக்கு. அந்த கலியுக மரத்தை மாற்றுவதற்கு முழு வேகத்தோட எல்லோரும் ஒன்று கூடி ஒருங்கிணைந்த நிலையில ஜுவாலாமுகி ரூபத்துல யோகா பண்ணணும், யோக ஜுவாலையை மூட்டணும்ன்றார் பாபா. लेकिन ऐसे ज्वाला स्वरूप की याद तब रहेगी जब याद का लिंक सदा जुटा रहेगा. ஆனா இது போன்ற ஒரு ஜுவாலை ரூபத்தின் நினைவு எப்பொழுது ஏற்படும் என்றால், பாபா சொல்லுகின்றார், நினைவினுடைய லிங்க், நினைவினுடைய தொடர்பு சதா இணைந்திருந்தால் மட்டுமே நாம செய்யக்கூடிய நினைவு அல்லது யோகம் ஜுவாலை ரூபமானதாக இருக்கும். பாபா என்ன சொல்றார், எப்போ நம்முடைய லிங்க்கு தொடர்பு பாபாவோடு சதா இணைஞ்சு இருக்குமோ அப்பதான் நாம அவரை நினைச்சோன்னா அந்த நினைவு ஜுவாலை ரூப நினைவாக, எரிமலை போன்ற சக்தி நிறைந்த நினைவாக இருக்கும். அடிக்கடி அந்த நினைவு அல்லது தொடர்பு துண்டிக்கப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அதுல ஒரு சக்தி இருக்காது. ஒரு கயிறை கட் பண்ணி வெட்டி அங்கங்கே முடிச்சு போட்டு சேர்த்து வச்சா அந்த கயிறுக்கு வந்துட்டு என்ன பலம் இருக்கும்? அது எப்போ வேணாலும் பிஞ்சு விழுந்துரும் இல்லையா, அருந்து விழுந்துரும். அந்த மாதிரி நம்முடைய நினைவு இல்லாமல், லிங்க் கட் ஆகாமல், நல்ல தொடர்ச்சியாக அந்த பாபாவோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த நினைவை வந்துட்டு தக்க வச்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய யோகம் ஜுவாலை ரூபமாக இருக்கும்னு பாபா சொல்கிறாரு. अगर बार बार लिंक टूटता है तो उसे जोड़ने में समय भी लगता, मेहनत भी लगती और शक्तिशाली के बजाय कमजोर हो जाते हो. பாபா சொல்றார், அடிக்கடி உங்களுடைய லிங்க், அடிக்கடி நம்முடைய அந்த புத்தியின் தொடர்பானது துண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் பிறகு அதை மீண்டும் இணைப்பதிலே நேரமும் எடுக்கின்றது, அதற்கு உழைப்பும் தேவைப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சக்திசாலியாக ஆவதற்கு பதிலாக நீங்கள் அதிலேயே பலவீனமாகி விடுகின்றீர்கள். ஏன்னா இணைப்பை சரிபார்த்து, தொடர்பை சரிபார்த்து சரி செய்யறதுலேயே நேரமும் போயிடுறது, சக்தியும் போயிடுறது. அப்போ சக்தி வாங்கி நிரப்பிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இதுலேயே இழந்துடுறோம் பாதி நேரத்தை. அதனால அப்படி இல்லாமல் பாபா என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஜுவாலை ரூப நினைவை நாம் உருவாக்கிக்கணும். ஒருங்கிணைந்த ரூபத்தில் நாம் அந்த மாதிரி எரிமலை ரூப நினைவில் யோக தபஸ்யா செய்யும் பொழுது பழைய கலியுக தமோ பிரதான இற்று போன இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்றத சொல்றார். ஸோ நம்முடைய லிங்க்கு மேலே நாம் கவனம் வைப்போம், தொடர்பு மேலே கவனம் வைப்போம். புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட எப்படி நம்ம இணைச்சிக்கிறது, எந்த சம்பந்தத்தில் வச்சு இன்னைக்கு முழுக்க நான் அவரை நினைக்க போறேன், அது போல நாம சில யுக்திகளை நமக்கு நாமே உருவாக்கிப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.